எல்லாருக்கும் கார்த்திகோட வணக்கம். பிப்ரவரி 3ஆம் தேதி இன்னைக்கு நம்ம CN அண்ணாதுரை, காஞ்சிபுரம் நடராஜர் அண்ணாதுரை அவர்களின் நினைவு நாள், 56வது நினைவு நாள். அவர் 1969வது வருஷம் நம்மளை விட்டு 59வது வயசுல அவர் இயற்கை எழுதிட்டார், பிரிஞ்சிட்டாரு. அப்போ அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவா இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அவருடைய சமாதியை தான் பலக்கணக்கான மக்கள், பலாயிரக்கணக்கான மக்கள் இன்னி வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. 69ல் அவர் இறந்து கிட்டத்தட்ட 2025 ஆகுது. இன்னி வரைக்கும் அண்ணாதுரை சமாதியாண்ட கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை தடுக்கவும் முடியாது, தடுக்க போறதும் இல்லை. அவருடைய சில சாதனைகள், சில தக் லைஃப்ஸ் தான் நம்ம இப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தக்குனாலே இப்போ நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், கமல்ஹாசன் சார் சினிமா ஃபீல்டில், ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கல் ஃபீல்டில், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஈவன் இலான் மஸ்க் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர் ஃபீல்டில் அவர் சொல்கிறோம். ஆனால் தக் லைஃப்னாலே அந்த காலத்துலேருந்தே அண்ணாதுரை சார் தான். அவருடைய சில தக் லைஃபு மறக்கவே முடியாது. நமக்கு இல்லை, வெள்ளையர்களுக்கே மறக்க முடியாது, பிரிட்டிஷ்காரங்களுக்கே மறக்க முடியாத ஒரு நெத்தியடி தான் அடித்தார். அவருடைய டைமில் அது நெத்தியடின்னு சொல்லலாம். நெத்தியடி பதில்கள் கொடுக்கறதுலையும் அந்த சமயோஜன புத்தின்னு சொல்லுவோம், அந்த விதத்துலையும் CN அண்ணாதுரையை யாரும் பீட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு தனி சல்யூட். ஸோ அவருடைய நினைவு நாளான இன்று பிப்ரவரி 3ஆம் தேதி அவர் இறக்கும் போது 59 வயசு. 1969 சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸாக இருந்ததும் அவர் தான். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு அதுக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்ததும் அவர் தான். ஸோ இது ஒரு சின்ன ரீசன். எல்லாருக்கும் அந்த பிகாஸ் கதை தெரிஞ்சிருக்கும். சுவாரஸ்யமான கதை தான். ஒரு இங்கிலீஷ் லைப்ரரியன் வந்து இந்த மாதிரி நீங்கள் பிகாஸ் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லும் போது, ஏ பிகாஸ் cannot be எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ், பிகாஸ் இட்ஸ் ஏ 3 பிகாஸ் போட்டு இட்ஸ் ஏ கன்ஜெஷன் அப்படின்னு சொன்னாராம். அதுதான் அவருடைய நெத்தியடி பதில்கள். இன்னொன்று நம்ம இந்தியர்களுக்கே கொடுத்தது. எதனால் தமிழ்நாடுன்னு கேட்குறீங்க, நாடுன்னு ஏன் பிரித்து கேட்குறீங்க, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பார்லிமெண்ட்டை வந்து ராஜ்யசபான்னு மாற்றியும் மக்களவையை வந்து லோக்சபான்னு மாற்றியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களுக்கே நெத்தியடி கொடுத்ததாகட்டும். தமிழ்நாடு அப்படின்றது அவர் தான் பேர் மாற்றன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா பட் அதில் எனக்கு ஒரு சின்ன உடம்பு என்னென்னா, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பாரதியாரை செந்தமிழ் நாடுன்னு போதினேன்னு அப்பயே பாடியிருக்காரு. ஸோ அந்த பேரை இவர் வச்சு முடிச்சிருக்காருன்னா சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி தமிழ்நாடுன்னு கூப்பிட்டுருக்காங்க. பாரதியார் பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி நமக்கு அதுதான் சொல்லுது. ஸோ தமிழ்நாடுன்னு பேர் அஃபிஷியலாக வந்ததுக்கு வேணால் CN அண்ணாதுரை ஐயா காரணமாக இருக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஸோ இன்னைக்கு அவருடைய சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு சில விஷயங்கள் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், அதுவும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மேலும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். CN அண்ணாதுரை, காஞ்சிபுரம் நடராஜர் அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியும், என்ன சுதந்திரமாக இந்த மாதிரி பேச வச்சதுக்காக வாழ்த்துக்களும் நன்றியும் இன்றைக்கும் அவருக்கு நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். பிடிச்சா லைக் பட்டனை தட்டுங்க, பிடிக்கலன்னா எப்போதும் போல கார்த்தியை கமெண்ட் பண்ணல